Morning, dear aspirants. Today's news. First news. States seats will rise 50% after delimitation center. So, தொடர்ந்து delimitation process start ஆக போகுது because of 131 constitutional amendment bill, that reservation for women's bill. So, அதோட ஒரு process தான், அதோட update தான் இப்போ நியூஸ். என்னன்னா, every state will gain 50% more Lok Sabha seats after delimitation. So, இது ஒரு வாக்குறுதி மாதிரியான ஒரு விஷயம். என்னன்னா, எந்த ஸ்டேட்டோட representation, the percentage of representation from of the state in the legislative assembly, Lok Sabha குறையாது அப்படின்ற அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஒரு நாமினேட்டட் லிஸ்ட் என்னன்னா 36 seats ஃபார் தமிழ்நாடு இருக்கிறது 58 இன்க்ரீஸ் ஆகும். கேரளாவோட 20 seats வந்து 30 seats இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி சொல்லியிருக்காங்க. கோர் கான்செப்ட் என்னன்னா டீலிமிடேஷன் அப்படின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் ஒரு ரூல் என்னன்னா 82nd ஆர்டிகல் என்னன்னா எவ்ரி சென்சஸ்க்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டிடுவன்சி இப்படி இருக்கு அப்படின்னா அந்த கான்ஸ்டிடுவன்சில பிஃபோர் சென்சஸ் சம் 100 பீப்புள்ஸ் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆஃப்டர் சென்சஸ் அந்த சேம் கான்ஸ்டிடுவன்சில 150 இருக்காங்க அதிகமா இருக்காங்கன்னு தெரிஞ்சா ஸோ the 50 மெம்பர்ஸ் அவங்களோட ரெப்ரசன்டேஷனை காட்டணும் எங்க லோக்சபாவில். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ 100 மெம்பர்ஸோட ஒரு கான்ஸ்டிடுவன்சியை டிராப் பண்ணிட்டு இந்த 50 மெம்பர்ஸை அட்ஜசன்ட் ஸ்டேட்டோட சேர்த்து இன்னொரு கான்ஸ்டிடுவன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இஃப் அட் ஆல் த பாப்புலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சி இன்க்ரீசஸ் டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 50 இப்போ சப்போஸ் இந்த 100 அப்படிங்கிறது 80 குறைஞ்சிருச்சு அப்படின்னா அட்ஜசன்ட் கான்ஸ்டிடுவன்சில இருந்து ஒரு 20 மெம்பர்ஸை சேர்த்து புது கான்ஸ்டிடுவன்சியை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீலிமிட்டேட் பண்ணுவாங்க ஆஃப்டர் எவரி சென்சஸ். இது ஆக்சுவல் ப்ராசஸ். ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன் பேசிஸ் என்னன்னா இப்போ கரண்டா நம்ம கிட்ட இருக்கிற லோக்சபா எம்பிஸ் இருக்காங்க இல்லையா அந்த நம்பர்ஸ் 1971 சென்சஸ்ல எடுத்ததுக்கு அப்புறம் 1976ல ஃப்ரீஸ் பண்ணிருப்பாங்க 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. ஸோ அந்த நம்பர்ஸ் தான் இன்னைய வரையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2011 சென்சஸ்க்கு அப்புறம் நம்ம ரீட்ரா பண்ண போறோம். அதுதான் ஆக்சுவல் பிளான். ஸோ கான்ஸ்டிடியூஷன் பேசிஸ் கிவன் இன் ஆர்டிகல் 82. இப்போ ஒரு கான்ஸ்டிடுவன்சி அப்படிங்கிறது லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி வேற ஸ்டேட் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி வேற. ஸோ ஸ்டேட் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியை சொல்றது ஆர்டிகல் 170, லோக்சபா கான்ஸ்டிடுவன்சியை சொல்றது ஆர்டிகல் 82. ஓகேவா? இந்த சீட் லோக்சபா அப்படிங்கிறது இன்டர் ஸ்டேட் பேலன்ஸுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை சீட்ஸ் அப்படின்னா கர்நாடகாவில் எத்தனை சீட்ஸ், ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இன்டர் ஸ்டேட் பேலன்ஸ் வந்து லோக்சபாக்காகவும் அசம்பிளி பேலன்ஸ் இன்ட்ரா ஸ்டேட் உள்ள ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறதுக்காகவும். ரெப்ரசன்டேஷன் represents the entire nation, Lok Sabha entire nation, ஆனா assembly particular that state only. Comparing the constituency of Lok Sabha's constituency and state legislative constituency. Lok Sabha constituency much larger geographical area இருக்கும். cover 6 to 8 6ல இருந்து 9 தொகுதி ஒரு எம்எல்ஏ தொகுதியை சேர்த்தாதான் ஒரு எம்பி தொகுதி. அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்னு இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ கவர்ஸ் 15 to 25 lakhs. ஆனா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து 2 to 4 lakhs தான். ஸ்மாலர் ஏரியா டவுன் பார்ட் ஆஃப் சிட்டி எப்படி வேணா இருக்க முடியும். ஸோ இன் பர்டிகுலர் இன் தமிழ்நாடு 234 எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி அண்ட் 39 எம்பி கான்ஸ்டிடுவன்சி. ஸோ அப்ப 8 to 9 கான்ஸ்டிடுவன்சி சேர்த்து தான் ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சி எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி. So comparing Lok Sabha constituency and state legislative assembly constituency, Lok Sabha constituency compare பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் much bigger legislative assembly கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு 8ல இருந்து 9 எம்எல்ஏ தொகுதியை சேர்த்தாதான் ஒரு லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி வரும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க எடுத்துக்கலாம், அவ்வளவு பெருசா இருக்கும். which contains about 15 to 20 lakh peoples. அவங்கள ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி much larger area. கான்ஸ்டிடுவன்ட் அசம்பிளி பேசக்குள்ள it will be comparably smaller. எது கூட லோக்சபா கூட கம்பேர் பண்ணக்குள்ள கண்டெய்ன்ஸ் 2 to 4 lakh voters. அவங்கள ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியாக இருக்கும். ஸோ கன்சர்ன் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னா த சதர்ன் ஸ்டேட்ஸ் லைக் கேரளா தமிழ்நாடு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தே ஸ்டெபிலைஸ் த பாப்புலேஷன். அதனால பாப்புலேஷன் இன்க்ரீஸ் அவ்வளவா இல்லை. ஸோ இஃப் அட் ஆல் த டீலிமிடேஷன் இஸ் கன்சிடர்ட் ஆன் த பாப்புலேஷன் அப்படின்னா த நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃப்ரம் த சதர்ன் ஸ்டேட்ஸ் வில் பி ரெடியூஸ்ட். அப்போ இது ரிசல்ட் என்ன இருக்கும், நம்மளோட ரெப்ரசன்டேஷன் லோக்சபா கம்மியா இருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸை முன்னெடுத்து வைக்கிறாங்க யாரு, சதர்ன் ஸ்டேட். அதனால
our home minister said will not be happen like that. The proportional representation of the every state will be secured in Lok Sabha அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காரு. Second news, Iran says ceasefire is at risk, threatens to close Red Sea traffic. So Iran versus India and Israel, Iran versus Israel and US. So இந்த issues இந்த போர்ல US என்ன பண்ணாங்கன்னா பிளாக் பண்றாங்க. என்ன பிளாக் பண்றாங்கன்னா, if at all a ship crossed from ஈரான் போர்ட் அப்படின்னா அந்த ஷிப்பை பிளாக் பண்றாங்க. ஸோ இந்த போக்கு இந்த ஆக்ஷன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா ஈரான் த்ரெட்டன்ஸ் இட் வில் பிளாக் த ரெட் சி. ரெட் சி ஆக்சஸை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏசியாவில இருந்து யூரோப் அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் போற எந்த ஷிப்புமே கிராஸ் ஆக முடியாது அன்லஸ் இட் வாண்ட் டு கிராஸ் பிஹைண்ட் த ஆப்பிரிக்கா, த்ரூ த ஆப்பிரிக்கா கிராஸ் பண்ணி தான் போக முடியும். ஸோ இப்படியான சூழல் ஏற்பட்டுரும் எப்போ ஈரான் வந்து ரெட் சியை பிளாக் பண்ணிட்டான். ஸோ இது நியூஸ் நம்ம we have to study about the ரெட் சி. ஸோ ஈரான் வார் பண்ணியிருக்காங்க, அது ஜெனரல் அலி அப்து அலி தான் சொல்லியிருக்காங்க. யூஎஸோட நேவல் பிளாக்கெட். ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, ஈரான்ல இருந்து புறப்பட்ட எந்த ஷிப்பா இருந்தாலும் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ we have to read about the ரெட் சி. ரெட் சி அப்படின்னா ரெட் சியோட பார்டரிங் ஸ்டேட்ஸ்லாம் பார்டரிங் கண்ட்ரிஸ் தான் பார்க்கணும். ஸோ ரெட் சியோட பார்டரிங் மெயின் இங்க இருக்கிறது சூயஸ் கெனால் which is surrounded by Egypt on both sides. சூயஸ் கெனால் இந்த கெனால் ஓபன் பண்றது 1869ல. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட் என்னன்னா, ஆஃப்டர் ஓபனிங் திஸ் சூயஸ் கெனால் மச் ஆஃப் த ட்ரேட் ஃப்ரம் பிரிட்டன் டு இந்தியா வந்து விகரஸா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸை வந்து கட் பண்ணுச்சு எங்க இந்த சூயஸ் கெனால். ஸோ நம்மளோட காட்டன் அதிகப்படியா ஏற்றுமதி ஆனது இந்த 1869. காட்டன்னா ரா காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரா காட்டன் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா நம்ம கிட்ட காட்டன்ல இருந்து ரெடி பண்ற வீவிங் கிளோத் வந்து குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ வீவிங் கிளோத் குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்கானமி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் ரீசன் அமெரிக்கன் சிவில் வார் வந்ததுனால பிரிட்டனுக்கு அமெரிக்காவில இருந்து வர ரா காட்டன் குறைஞ்சிருச்சு. ஸோ தே ஃபோக்கஸ்ட் ஆன் இந்தியா. அதே டைம்ல இந்த சூயஸ் கெனால் ஓபன் பண்ணதுனால மச் ஆஃப் த காட்டன் ரா காட்டன் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி பிரிட்டனுக்கு போயிடுச்சு. அங்க லோக்கல் வீவர்ஸுக்கு காட்டன் கிடைக்கல, மச் வேர்ஸ் ஆயிடுச்சு அவங்க சிச்சுவேஷன். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சூயஸ் கெனால் ஓபன். அப்படிப்பட்ட சூயஸ் கெனால் இருக்கிறது தான் இந்த ரெட் சி. ஸோ வி ஹாவ் டு ஸ்டடி த பார்டரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் ரெட் சி. ஈஜிப்ட், சூடான், எரித்ரியா, டிஜிபோட்டி. ஸோ இங்க இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க. ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் சைடு, ஈஸ்டர்ன் சைட்ல சவுதி அரேபியா, ஏமன். ஸோ இதான் பார்டரிங் கண்ட்ரிஸ். அண்ட் ரெட் சி கனெக்ட் கல்ஃப் ஆஃப் ஏடன் அண்ட் மெடிட்டேரியன் சி. கல்ஃப் ஆஃப் ஏடனையும் மெடிட்டேரியன் சியும் கனெக்ட் பண்ணோம் த்ரூ பாப் எல் மண்டேப் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட். இப்போ பெர்ஷியன் கல்ஃபை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் கனெக்ட் பண்ணது இல்லையா, அதே மாதிரி ரெட் சியை கனெக்ட் பண்றது பாப் எல் மண்டப் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட். ஸோ we have to read about these geographical locations besides Red Sea. Third news, new brain-inspired memristors promise to reduce AI energy use. So science and tech question, ஒரு important invention என்னன்னா memristors. memristorsனா memory plus resistors. ஸோ இந்த மெமரி பிளஸ் ரெசிஸ்டர்ஸ் இந்த டிவைஸ் வந்து ஆக்சுவலா ஹியூமன் பிரெயினை இன்ஸ்பயர் பண்ணி ரெடி பண்ணப்பட்ட ஒரு டிவைஸ் விச் இஸ் நானோ டிவைஸ். நானோ டிவைஸ்னா அதோட சைஸ் வந்து 10⁻⁻⁹ மீட்டர். ஸோ இந்த லென்த்துக்கு ரொம்ப மைன்யூட்டா இருக்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது தான் இந்த மெமரிஸ்டர், நானோடெக் மெமரிஸ்டர். மெமரி பிளஸ் ப்ராசஸிங். ஸோ இப்போ ஒரு பார்ட் வந்து ஆக்சுவலா 2 ப்ராசஸ் செஞ்சா எப்படி இருக்கும்? ஸோ இட் வில் கன்சியூம் த லெஸ் பவர் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஒன். அப்போ இந்த பவர் யூசேஜ் ரொம்ப கம்மியாது. இப்போ ஏஐயோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா லாட்ஸ் ஆஃப் பவர் கன்சம்ஷன் அதுல இருக்கு. ஸோ அதை கிராஸ் பண்ற மாதிரியான ஒரு டிவைஸ் தான் இந்த மெமரிஸ்டர். 1 மில்லியன் டைம்ஸ் லெஸ் கரண்ட் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஏஐ இது. ஓகேவா? நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெடி பை டிசைன். இப்ப இன்வென்ட் பண்ண அந்த டிவைஸ் பேர் என்னன்னா
hafnium oxide is already hafnium oxide made memristor. அந்த காம்பனன்ட் பேர் hafnium oxide. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த டிசைரபிள் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியல. அந்த டிசைரபிள் சிச்சுவேஷன் வந்து ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 700 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஒரு செமிகண்டக்டர் ஆக்டிவேட் பண்ணாதான் ஒரு ப்ராசஸ் செய்ய முடியும். ஆனா இப்ப இந்த ஹஃபினியம் ஆக்சைடுங்கிறது அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணாமலே அந்த ப்ராசஸ் செய்ய முடியும். போத் ப்ராசஸிங் அண்ட் மெமரி ஸ்டோரேஜ் ரெண்டுமே அந்த டிவைஸால செய்ய முடியும். ட்ரைனிங் ஃபேஸ் இப்போ சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, சாட் ஜிபிடி இந்த ஏஐ மாடல் இவங்கெல்லாம் என்னன்னா டேட்டாஸ் அதிகமா எடுத்து ட்ரெயின் பண்ற ஸ்டேஜ்ல அது யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெமரிஸ்டர் வந்து அதிகப்படியா யூஸ் ஆகும். ஓகேவா? கன்வென்ஷனல் சிப், மெமரிஸ்டர் சிப். ஸோ 70% லெஸ் எனர்ஜி. ஸோ இப்போ 100 வாட்ஸ் அதிகமாக யூஸ் ஆச்சுன்னா இப்போ வெறும் 30 வாட்ஸ் தான் யூஸ் ஆக போகுது. ஸோ மெமரி எனர்ஜி ஸ்டோரேஜ் ரொம்ப எனர்ஜி யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ என்வரான்மெண்டலாக வயபிளாகவும் இருக்க போது, எக்கனாமிக்கலாகவும் வயபிளாக இருக்க போகுது. My question: examine the demographic divergence between southern and northern India. How does the government's delimitation assurance address the concern of states that have achieved population stabilization? So, the Lok Sabha representation பத்தின கொஸ்டின் ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு எழுதி போட்டோ எடுத்து கமெண்ட்ல அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.